ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் செய்ய தெரியாதவங்க கூட ஈஸியாக கறக்கு முறுக்குன்னு எப்படி நம்ம வடகம் செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா கூழ் காய்ச்சி தேவையில்லை, பச்சரிசி தேவையில்லை, செவ்வரிசி தேவையில்லை. பச்சரிசி மாவு கடையில் விற்கக்கூடிய எதுனா ஒரு அரிசி மாவு, பச்சரிசியோ இல்லை புழுங்கலரிசி மாவே போதும். வாங்க எப்படி பண்ணலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி இப்போ தான் என்னுடைய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா நான் 5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. 5 டம்ளர் அளவு தண்ணிக்கு 2 டம்ளர் அளவு பார்த்திங்கன்னா கடையில் வாங்கினா அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு பார்த்திங்கன்னா 2 டம்ளர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் நம்ம கலந்து விட்டுக்கலாம். பிகினர்ஸாக இருந்தால் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இல்லைன்னா அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் மாவை டைரெக்டாக கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கலந்து விட்டு செய்யும்போது மாவு பார்த்திங்கன்னா கட்டி விழுகாமல் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் கலந்து விடுங்க. அதுக்குள்ளே நம்ம ப்ராடக்ட் பற்றி பார்த்துட்டு வந்துடலாங்க. 33 சிறுதானியங்கள் சேர்த்து ஹெல்த் மிக்ஸ் சத்து மாவு ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மில்லட் ஆட்டா மாவு, சப்பாத்தி மாவு ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு வீட்டுக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரியுது வாட்ஸ்அப் நம்பர் ஹாய் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் எல்லாமே சென்ட் பண்ணுறேன். 5 நிமிஷத்தில் கலந்துட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கட்டி இல்லாமல் நம்மளுக்கு இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவு எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம கலந்து விட்ட மாவையும் தண்ணியும் அடுப்பு மேலே வச்சாச்சு. கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் சீக்கிரமே பார்த்திங்கன்னா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். அடிப்பிடிக்க விட்டுறக்கூடாது. ஒரு 5 நிமிஷத்துல மாவு பார்த்திங்கன்னா நல்லா திக்னஸ் ஆக ஆரம்பிக்குது. மெதுவாக அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. 10 நிமிஷத்துலேயே மாவு பார்த்திங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு நல்லா கட்டியாக நல்லா வெந்து வந்துடும். ஈரத்தண்ணியில் நம்ம கையை நனைச்சிட்டு மாவை தொட்டு பார்த்திங்கன்னா மாவு பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா நல்லா கூழ் வடகம் மாவு சூப்பராக பார்த்திங்கன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த பக்குவத்தில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நீங்கள் பச்சை மிளகா, சீரகம் அரைச்சி சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா காரத்துக்கு மிளகா வத்தல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொரகொரப்பாக மிக்ஸி ஜாரில் அரைச்சி சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாவு பார்த்திங்கன்னா நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம கவரில் ஃபில் பண்ணி வடகம் பிழிய ஆரம்பிச்சிடலாம். மாவு நல்லா ஆறிடுச்சு. நம்ம இந்த கரண்டியை வச்சு நம்ம எடுத்து போட முடியாது கவரில். அதனால பார்த்திங்கன்னா நல்லா குழிக்கரண்டியை எடுத்துகிட்டு நம்ம மாவை நல்லா கவரில் அள்ளி போடுற அளவுக்கு நல்லா குழியாக உள்ள கரண்டியை எடுத்துக்கலாம். இந்த கூழ் வடக மாவை முறுக்கு அச்சில் கூட நீங்கள் சேர்த்து முறுக்கு குழலில் முறுக்கு மாதிரி கூட நீங்கள் அப்பளம் வடகம் செய்து எடுத்துக்கிடலாம். நான் ஒரு கவர் எடுத்துக்கிறேன். அந்த கவரில் பார்த்திங்கன்னா ஓரத்தில் கட் பண்ணிவிட்டு இந்த கவருக்குள்ளே பார்த்திங்கன்னா மாவை ஃபில் பண்ணிக்கிறேன். நீங்கள் பால் கவர் எண்ணெய் கவர் இருந்தாலும் உங்கள் வீட்டில் எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி நம்ம கவரை கட் பண்ணி விட்டுட்டு மாவு இப்போ நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். பாதி அளவு மட்டும் மாவு ஃபில் பண்ணிக்கோங்க. மேலே பிடிக்கிற அளவுக்கு மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு ஒரு வெள்ளை காட்டன் துணியை நம்ம தண்ணியில் நனைச்சி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மாவை நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். நெருக்கமாக நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இதுலேயும் ஃபுல்லாக நான் பிழிஞ்சிட்டேங்க. எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா ஒரு தட்டுலையும் நல்லா ஈரத்துணி வெள்ளை துணியை நனைச்சிட்டு போட்டு பிழிஞ்சு வச்சுக்கிறேங்க. எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா மொத்தமாக பிழிஞ்சாச்சு. பிழிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வெயிலில் நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம். காய வச்சுட்டு வெயிலெல்லாம் நல்லா போனதுக்கப்புறம் ஒரு 5 மணி போல் பார்த்திங்கன்னா நம்ம காய வச்ச வடகத்தை எடுத்துடலாங்க. எடுத்துட்டு இந்த வடகத்தை நம்ம அப்படியே பெரட்டி போட்டுக்கலாங்க. பெரட்டி போட்டு முத்தம் தொளிக்கிறதுக்கு தண்ணி லேசாக தொளிப்போம்னா அந்த மாதிரி லேசாக தொளிச்சுக்கோங்க. ரொம்ப தொளிச்சிடக்கூடாது. லேசாக தொளிச்சுட்டு ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு எடுத்திங்கன்னா நம்ம வடகம் பார்த்திங்கன்னா துணியில் ஒட்டாமல் நல்லா வந்துடுங்க. லேசாக தண்ணி தெளிக்கணும், ரொம்ப தண்ணி தெளிச்சிடக்கூடாது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றாவும் நம்ம வடகத்தை எடுத்துக்கலாங்க. இந்த வடகத்தை எல்லா வடகத்தையும் எடுத்ததுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தா தெரியும். துணியில் ஆனால் கொஞ்சம் கூட ஒட்டலை. ஈரப்பதமாக இருக்கிற இந்த வடகத்தை இன்னொரு நாள் மறுநாள் காலையிலேருந்து ஒரு சாயந்தரம் வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா காய வச்சு எடுத்துட்டிங்கன்னா வடகம் நல்லா சுக்காக இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சி வந்துடுங்க. நல்லா நீளமாக இருக்குது பாருங்கள். 2 நாள்லேயே நம்மளோட வடகம் ரெடி ஆகிடுங்க. அடிக்கிற வெயிலுக்கு இந்த வடகத்தை நம்ம இப்போ பொரிக்க ஆரம்பிச்சிடலாங்க. நல்லா கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சோடனே போட்டுட்டிங்கன்னா போதுங்க. எந்த அளவுக்கு நல்லா விரிஞ்சு வடகம் நல்லா வெந்து வருது பாருங்கள். நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். இந்த வடகத்தை எல்லாருமே பார்த்திங்கன்னா ஈஸியாக வீட்டில் சிம்பிளாக செஞ்சிடலாங்க. அரிசி தேவையில்லை, செவ்வரிசி தேவையில்லை, கூழ் காய்ச்சி தேவையில்லை, இந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. கடையில் வாங்கினா பச்சரிசி மாவோ இல்லை அரிசி மாவு இருந்தால் மட்டும் போதும். மொறுன்னு வடகம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த வடகத்தை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.